இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 4 பார்க்கலாம். போன வீடியோவில் எடுத்துக்காட்டு 3ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்க முதல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 4ல் வந்து நம்ம பார்க்குறதுல வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதல். அப்போ இந்த இடத்துல டிசம்பர் 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து நம்ம இறுதி முதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இறுதி முதல் எழுதிக்குவோமா? இதில் வந்து நம்ம இறுதி முதல் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம வந்து கீழேருந்து போகணும் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு அமௌண்ட்டு அப்படிலாம் போடாமல் இந்த சைடு எழுதுறதை மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். இப்போ இறுதி முதல் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். அவ்வாண்டின் எடுப்புகள் அப்படின்றத எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு கோடு விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி தான் இங்கே போகணும். அதனால் ஒரு கோடு மட்டும் இங்கே விட்டுட்டு அடுத்த கோட்டில் வந்து கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல், இந்த அடுத்தது வந்து தொடக்க முதல், அடுத்தது வந்து அவ்வாண்டின் லாபம் அப்படின்றத வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு வந்து நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாபம் என்ன கொடுத்துருக்காங்க, கீழேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாபம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 எழுதிக்குவோம். அடுத்தது வந்து தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27,500. நான் என்ன சொன்னேன், இந்த சைடு கழிக்க அப்படின்னு வந்தால் இந்த சைடு கூட்டணும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 37,500. இதுதான் சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல். ஓகேங்களா? அடுத்தது என்னதுன்னா கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,500. அப்போ 2,500 இந்த இடத்துல வந்து கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கூட்டணும். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 40,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அடுத்தது வந்து என்னதுன்னா எடுப்புகளும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எடுப்புகள்னு கொடுக்கலாம். உரிமையாளர்கள் தன் சொந்த பையனுக்கு சரக்கு எடுத்தது. இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ எடுப்புகள், 5,000 இங்கே போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த சைடு கழிக்க அப்படின்னா இந்த சைடு கூட்டணும். இப்போ எடுப்புகளை இந்த இடத்துல கூட்டுக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து கழிக்கணும். ஓகேங்களா? இப்போ 40,000 5,000 கழிச்சோம்னா 35,000. இதுதான் நம்ம வந்து இறுதி முதல் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் வந்து 10,000 லாபம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செக் பண்ணிவிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ போட்டிருப்போம், இது ரெண்டுத்தையும் கழித்து 35,000 போட்டிருப்போம். இப்போ 35,000 5,000 வந்து கூட்டினோம்னா 40,000. 40,000 2,500 கழிச்சோம்னா 37,500. 37,000 27,500 கழிச்சோம்னா 10,000 அப்படின்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் கேல்குலேட்டர் கூட போட்டு பாருங்கள். இல்லாட்டினா எக்ஸாமில் வந்து கேல்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து தனியாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 அப்படின்றது வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இதோட இந்த சம் வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.